ஹை டு ஹால், ஹாப்பி ஈவினிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான் வந்து இந்த டே வந்து. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜைக்கு முன்னாடி வந்து எடுத்த வீடியோ தான், முந்தின நாள் வீடியோ எடுத்தது. ஸோ மறுநாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமினா, இது வந்து வியாழக்கிழமை ஈவினிங் எடுத்த வீடியோ தான். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே எனக்கு இருக்கணும். ஸோ நம்ம சேனலில் வந்து 34,000 சம்திங் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுறோம். இதே மாதிரி வந்து 1 lakh வரையும் ரீச் பண்ணணும் அப்படின்றது என்னோடய எய்மு. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மாதிரி ஆகிடுச்சு. வெளியே போய் வாசல்லாம் கூட்டி பெருக்கி அழகாக வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து நான் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் தான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நான் மினி பிளாக்லேயே வந்து சொல்லியிருந்திருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வந்தாங்க. ஸோ நான் வந்து புதன்கிழமை நைட்டு வந்து குத்து விளக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த மகாலட்சுமி விக்கிரகம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் நான் போனேன். ஸோ பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஸோ உடனே வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. 2 கையில் வந்து அழகாக தாமரை மலர் வச்சுட்டு பார்க்கவே வந்து ஒரு லட்சணமாக இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு உடனே பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மறுநாள் வந்து அவங்கள வெள்ளிக்கிழமை வரையும் அப்படியே அட்டை பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ வந்து விருப்பமே இல்லை. ஸோ வியாழக்கிழமை வந்து இந்த குபேர நேரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மகாலட்சுமிக்கு வந்து அழகாக வந்து பூஜைலாம் பண்ணி அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜை ரூமில் வந்து அமர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடலாம் உங்களை அழகாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து வரலட்சுமிக்கு வந்து ஆக்சுவலி வந்து வீட்டில் ரொம்ப நிறைய வேலை இருக்கும். ஸோ அதை பார்க்கவே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி அவங்கள உட்கார வைக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமான வேலை தான். ஏன்னா அந்த வேலையே எனக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்ப்பாங்களாம் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து வியாழக்கிழமை ஈவினிங்கே வந்து அவங்களுக்கு அபிஷேகம் வந்து பண்ணிவிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 3 வகையான அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வந்து ஒரு கிணத்துல அழகாக உட்கார வச்சு சுத்தமான தண்ணி வச்சு நல்லா வந்து அவங்கள அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் அபிஷேகம், 2வது வந்து மஞ்சள், 3வது வந்து குங்குமத்தால் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பொட்டு, சந்தனம், குங்குமம், பூ, தீபதூபம் காட்டினா தான் அதுக்கு அந்தந்த அபிஷேகங்களுக்கு உண்டான பலன் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும். ஸோ நான் அது மாதிரி தான் வந்து நான் எப்போவுமே வந்து அபிஷேகம் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பேக்ரவுண்டில் பின்னாடி வந்து சாம்பிராணி தான் வந்து வச்சு விட்ருந்தேன். அது வந்து ரொம்ப வந்து அந்த புகை வந்து அழகாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. அது வந்து பார்க்கவே வந்து கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுற ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அது எனக்கு இப்போ தெரியல, அந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் 3 அபிஷேகமே பண்ணி முடிச்சுட்டு மறுபடியுமே வந்து சுத்தமான தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு சுத்தமான துணி வச்சு, இதுக்குன்னு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து நல்லா தொடச்சிருந்தேன். காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்து, தெய்வங்கள் விக்கிரகம் வந்து நம்ம நினச்ச உடனே வந்து எதுவுமே வாங்க முடியாது. ஸோ அதே மாதிரி எனக்கு நினச்ச உடனே நான் வாங்க முடியாத ஒரே ஒரு விக்கிரம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வேல் வந்துட்டாங்க. ஆனால் வந்து முருகப்பெருமான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரவே இல்லை. ஸோ அது வந்து ஒரு இதுவாகவே இருக்குது. எனக்கு அது வாங்கணும் அப்படின்னு நம்ம கையில் காசு இருந்தாலுமே சொல்லி நம்மளால் வந்து வாங்க முடியல. ஸோ அதுதான் வந்து கடவுள் வந்து நினைக்கணும், நம்ம வீட்டுக்கு வந்து எப்போ வரணும் அப்படின்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து ஒரு நாள் வந்து முருகனுமே வந்து வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு ஒரு மணப்பலகை எடுத்து ஃபுல்லாக மஞ்சள் தடவி அதில் அழகாக கோலம் போட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அந்த மணப்பலகைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது மேலே வந்து ஒரு பவுலில் வந்து பித்தளை பவுல் தான் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் வந்து பச்சரிசி ஃபுல்லாக நிரப்பி இது மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு அது மேலே தான் வந்து நான் வந்து அழகாக வந்து மகாலட்சுமி தாயரை வந்து அமர்த்த போகிறேன். எப்போவுமே வந்து மகாலட்சுமி தாய்க்கு வந்து பொட்டு வைக்கும் போது வந்து அவங்களோட திருமங்கல்யத்துக்குமே வந்து நம்ம பொட்டு வைக்கணும். ஸோ அது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
அப்படி தான் இன்றைக்கி நான் வச்சு அழகாக வந்து அவங்கள அந்த அரிசிக்குள்ளே வந்து உட்கார வச்சுருக்கேன். அப்புறமேட்டா வந்து கடவுளுக்கு வந்து நம்ம பொட்டு வைக்கும்போது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி தான் பொட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு அவங்களுக்கு அழகாக வந்து ஒரு சாமந்தி பூ வச்சு அவங்க சுற்றி வந்து பன்னீர் ரோஸ் தான் வச்சுருந்தேன். மகாலட்சுமி தாய்க்கு வந்து இந்த வாசனையான மலர்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு மலர் வந்து பன்னீர் சம்மந்தப்பட்ட அந்த பன்னீர் ரோஸ், அந்த பன்னீர் மலர் எல்லாமே வந்து மகாலட்சுமி தாய்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சது. நம்மகிட்ட மல்லிகைப்பூ இருந்தால் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட அன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ வந்து கிடையாது. ஸோ அதனால் பன்னீர் ரோஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வந்து வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சின்னதாக வந்து ஒரு மணி மாதிரி வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஷாப்லேயே வந்து விற்கிது. ஸோ அந்த மணி தான் இதிலே வந்து கோல்டன் அண்ட் ரெட் கலர் இருக்க மாதிரி மணி தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதில் க்ரீன் வந்து நான் தேடி பார்த்தேன், எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் அழகாக வந்து மகாலட்சுமி தாயரை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்கள அழகாக எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் மகாலட்சுமி ஃபோட்டோ ஒன்று சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து அவங்க வந்து அழகாக வந்து உட்கார வச்சுருந்தேன். ஸோ உட்கார வச்சுட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் கண்ணே வந்து பட்டதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் வந்து நான் போட்டு ஒரு சின்ன கண்ணாடி வச்சு அவங்க முன்னாடி வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். அதுக்கப்புறம் வந்து பானையில் வந்து உப்பு இந்த மாதிரி பொருளெல்லாம் வச்சுருக்கேன். ஏற்கனவே வந்து இது வந்து நான் மினி விளாக்லேயே வந்து இதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.